அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் ஆண்டுடைய சமூகத்திலே உட்காரவும். எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டுடைய சமூகத்திலே உட்காரவும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லலாமா? சந்தோஷமா இருக்கிற அல்லேலூயா சொல்லலாமே? அல்லேலூயா. துக்கத்தோடு இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை தாராளமாக தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. விலையேற பெற்ற கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா சொல்லலாமா? ஆலயத்தின் பெருமைகளை மாற்றி ஆண்டவர் 10 ஆத்துமாக்களை ஆண்டவருடைய சமூகத்தில் பெருக செய்திருக்கிற மேலான தயவை நினைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆலயம் மறுபடியும் நிரம்பட்டும் ஐயா. ஆண்டவர் ஆத்துமாக்களை கொண்டு பெருக செய்யும் ஆண்டவரே. அநேக நாட்களான ஏக்கங்களை கர்த்தர் நிறைவேற்றி ஆண்டவருடைய சமூகத்தில் நிறுத்தப்படும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலன் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமா? அந்த ஏராளமான தேவ பிள்ளைகளை ஆண்டவர் தொட்டு சுகமாக்கி இருக்கிறார். தொடர்ந்து ஆண்டவர் நீங்கள் உங்களுடைய ஜெபங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஏறெடுக்கப்படும். ஜெபங்கள் கேட்கப்படுவதாக சபையின் ஜெபங்களையும் ஆண்டவர் கேட்டு வழி நடத்துவார். ஆமென். அல்லேலூயா சொல்லாமே? அல்லேலூயா, ஆமென். ஒரு வசனத்தை கர்த்தருடைய சமூகத்திலே வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 89ஆம் சங்கீதம் அதனுடைய 20 முதல் கீழே வசனங்களை வாசிக்க கேட்போம். 89ஆம் சங்கீதம் 20 முதல் கீழே வசனங்களை வாசிக்க. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த ஸ்தலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் கை அவனோடு உறுதியாக இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும், சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. எல்லா கண்களையும் அடைப்போம். வசனத்திலும் தேவன் நம்மோடு பேசவே. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவதாக. இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது, அவர் பலன் நிறைந்தது. நமக்கு வேண்டிய மன்னாவை பரலோகத்திலிருந்து வெளிப்படுத்துவார். நானே ஜீவ அப்பம் என்று சொல்லுகிறார். என்னை புசிக்கிறவர்கள் ஜீவன் உண்டாகும்படி அந்த வார்த்தை மாம்சமாகி ஆமென் நமக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக அவர் இடத்துல அசைவாடிக்கொண்டே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் அந்த இடத்தில் வெளிப்பட்டு மாம்சங்களை மறைத்து ஆவியானவர் இந்த இடத்தில் வெளிப்படுவதாக. ஆமென். யாவரும் ஆவின் சிந்தையுடையவர்களாய் தெய்வ சமூகத்திலே காணப்படும் பொழுது கர்த்தர் நம்மோடு சேர்ந்தவர் பேசும்படி ஆவலோடு வெளிப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உம்மை நேசிக்கின்றேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கின்றேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன். நான் உம்மை நேசிக்கின்றேன், எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கின்றேன், எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை
உள்ள பாவங்களை பனியை விட வெண்மையாய் மாற்றினீரே. சொந்த ரத்தம் நல்கியே மகனை பலியாக்கினீர். சொந்த ரத்தம் நல்கியே மகனை பலியாக்கினீர். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஒவ்வொரு நாட்களிலும் புரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் திருவையால் நடத்திடுவே. ஒவ்வொரு நாட்களிலும் புரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் திருவையால் நடத்திடுவே. நான் உம்மை நேசிக்கின்றேன், எந்த உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கின்றேன், எந்த உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். உம்மை ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். பெற்ற என் தாயின் நண்பர்கள் தள்ளுகை என் உயிர் கொடுத்து நேசித்து பெருகையிலே. பெற்ற என் தாயின் நண்பர்கள் தள்ளுகை என் உயிர் கொடுத்து நேசித்து பெருகையிலே. நீ என்னுடையவர் என்று சொல்லே அழைத்தி என் செல்ல பேரை. நீ என்னுடையவர் என்று சொல்லி அழைத்தார் உன் செல்ல பேரை. ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மை ஆராதிக்கிறோம் அப்பா உண்மை மனதோடு முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு நம்மை ஆராதிக்கிறேன். துதிப்பேன், மகிமைப்படுத்துவேன். எந்த நிலையிலும் எந்த சூழலிலும் எந்த சுச்சுவேஷனிலும் ஆராதிக்கிறதை தடுக்க முடியாது. தேவனை துதிப்பது தடுக்க முடியாது. நான் கை தட்டி ஆராதிப்பது தடுக்க முடியாது. என் சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்பது தடுக்க முடியாது. உடானா ஷபானா ரிபானா உடவேரோ ஷபானா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி துதிப்போம். ஒரு ஜீவன் வெளிப்படணும், ஒரு வல்லமை வெளிப்படட்டும், ஒரு அபிஷேகம் வெளிப்படட்டும், ஒரு அனாங்கி வெளிப்படட்டும், உன்னத நாமம் வெளிப்படட்டும். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திறமை வாழ்ந்தவர்கள் பேசுகிறதை காட்டிலும் ஆண்டவரே ஆமே உம்முடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. நீ பேசுவதை நாங்கள் கேட்கட்டும். நாளா சத்தம் எங்களுக்கு கேட்கப்படுவதா? சத்தம் எங்கள் காதுகளில் கேட்கப்படுவதா? ஒரு வார்த்தையாவது என்னோடு பேசும் ஆண்டவரே.
இந்த தேவ சமூகத்திலே காத்திருக்கும்படி தேவன் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். வாசிக்கப்பட்ட வார்த்தைகளுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். நீர் பேசுகிறார். ஆமென். விளக்கத்தை கொடுப்பீரார். ஆண்டவரே, நாங்கள் என்னமாய் மாற வேண்டும் என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தாழ்த்துகிறோம், ஒப்புக்கொடுக்கிறோம். துதியை மகிமையாவுமே செலுத்துகிறோம். அன்பரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமே. வசனத்தை ஒரு முறை கூட வாசிப்போம். 86ஆம் சங்கீதம். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் கை அவனோடு உறுதிப்பட்டிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். போதும். அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். ஏனென்றால் 22ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. அல்லேலூயா சொல்லாமே. அந்த ஒரு வசனத்தை மட்டும் மலையாளத்தில் வாசித்து பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 89ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்தை மட்டும் மலையாளத்தில் வசனத்தை வாசிப்போம். சத்துரு அவனை தோற்பிக்க இல்லா, வசனன் அவனை பீடிப்பிக்க இல்லா. போதும். அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா சொல்லாமே. சத்துரு அவனை தோற்கடிக்க முடியாது. வசனன் ஒடுக்குகிற மனிதன் உங்களை பயப்படுத்த முடியாது. புரிந்தவர்களுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. சத்துருக்கள் நம்மை தோற்கடிக்க முடியாது. ஒடுக்குகிற மனிதன் நம்மை பயப்படுத்த முடியாது. காரணம், நான் அவனை கண்டுகொண்டேன். அல்லேலூயா சொல்லாமே. கர்த்தர் ஒரு மனிதனை கண்டுகொண்டார், அவனை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, அவன் மேல் தான் வைத்திருந்த அபிஷேக தைலத்தை ஊற்றி அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா சொல்லாமா. இருக்கிறீங்களா? கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணின பாத்திரமாய் இருந்தபடினாலே அங்க எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை பாருங்கள். சத்துரு அவனை நெருக்கின போது அவனை தோற்கடிக்க முடியவில்லை. சொல்லாமா. நியாயக்கேட்டின் மகன் அவனை நெருக்கின போது அவனை பயப்படுத்த முடியவில்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை சத்துருக்கள் என்னை பயப்படுத்த முடியாது. சத்துரு என்னை என்ன செய்ய முடியாது? தோல்வி அடைய பண்ண முடியாது. அல்லேலூயா சொல்லாமா. அவன் நான் தோல்வி அடைய நினைக்கிற இடத்திலே என் ஆண்டவரின் பக்கமாக இருக்கிறபடினாலே தோல்வி வருகிறதை போல தென்படும். ஆனால் தோல்வி உணக்கூடியதல்ல, தோல்வி சத்துருக்குரியது, ஜெயமோ கர்த்தருடைய பிள்ளைகளுக்குரியது. கரங்களை தட்டி உற்சாகமாக ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இந்த வசனத்தின் வியாக்கியானத்திற்காக நிறைய பேர் காத்துக் கொண்டிருக்கும் போது தேவன் சொல்லுகிற வார்த்தையை மறக்கிறவர்கள் இந்த இடத்தில் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை அப்செட் பண்ணி கரங்களை தட்டி துதித்தார். இன்று வேண்டிய வார்த்தைகளை நமக்கு ஆண்டவர் கொடுப்பார் என்ற நம்பிக்கை உடையவர்கள் கரங்களை தட்டி துதிக்கலாம். கரங்களை தட்டி துதிக்கலாம். ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா. தாவீதை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். சண்டே ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் முதல் பெரியோர் வரைக்கும் இந்த ஒரு மனிதனை கேட்டால் அவன் நன்றாக தெரியும். ஆலயத்தில் போதிக்கப்படுகிறது, தாவீது இல்லாமல் வார்த்தையே வெளிப்படாது. அல்லேலூயா சொல்லாமா. தாவீது ஒரு முக்கியமான பர்சன். அவன் ஒரு முக்கியமான ஒரு ஆவிக்குரிய கட்டங்களிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தாவீது என்பது ஒரு முக்கியமான மனிதன். பழைய பாட்டு புஸ்தகங்களில் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தும் போது தாவீதை தான் ஆண்டவர் செலக்ட் பண்ணினார். சொல்லாமா. எல்லாரும் மனுஷிகமாக பலரை தெரிந்து கொள்ளும் போது பலர் இவர் பரவாயில்லை, இவர் பரவாயில்லை, இவன் பரவாயில்லை என்று சொல்லி செலக்ட் பண்ணும் போது ஆண்டவர் பேர் சொல்லி அழைத்தவர் தான் தாவீது. அல்லேலூயா சொல்லாமே.
அந்த தாவீதை குறித்து சங்கீதங்களில் ஆமென் எஸ்ராகினாகிய ஏத்தின் மல்கிஸ் என்னும் போதக சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். சொல்லலாமா? நம்மை தோற்கடிக்கிற இடத்திலே, நம்மை பயப்படுத்துகிற இடத்திலே நீங்களும் நானும் அசையாமல் நிற்க வேண்டுமானால் ஒன்றில் தேவன் நம்மை காண வேண்டும். சொல்லலாமா? கர்த்தருடைய கண்கள் உன்மேல் பதிக்க வேண்டும். கடந்த வாரத்தில் முந்தின வாரத்திலே இந்த வசனத்தை நான் பேசினேன் என்று நினைக்கிறேன். அவை கூனியானிய ஸ்திரீயை கர்த்தர் கண்டு அவள் பக்கத்திலே அழைத்து அவள் மேல் தன் கையை வைத்து, அவள் பெரும் பாடுள்ள ஸ்திரீயா இருந்தபோது, எவ்வளவும் நிமிர முடியாத ஆமென் கூனியானிய ஸ்திரீயா இருந்தபோது அவளை தொட்டு சுகமாக்கினார். சொல்லாமா? நிமிர முடியாத அந்த சகோதரியை ஆண்டவர் நிமிர பண்ணினார். இன்றும் தேவன் பயத்தோடு கூட, ஒரு தோல்வி முகத்தோடு கூட, ஒரு பயத்தின் பயம் தன் மனதிலே கொண்டு, தோல்வி வந்து விடுவோ, என் வாழ்க்கை துளைந்து விடுவோ, என் வாழ்க்கை அழித்து விடுவோ என்ற நிலையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் அமர்ந்திருப்பீர்களானா உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீதையும் ஒரு கூட்டத்தார் நெருக்கினார்கள். சொல்லாமா? தாவீது நான் தெரிந்து கொண்ட தாசன், நான் அபிஷேகம் பண்ணின பாத்திரம், அந்த பாத்திரத்தையும் சத்துரு விடவில்லை. சொல்லாமா? சத்துரு அவைகளை விடவில்லை, சத்துரு அவைகளை நெருக்கினது. தாவீதை நெருக்கினார்கள், தாவீதுக்கும் தோல்வியடைய செய்தார்கள். சொல்லாமா? கேட்டின் மகனுடைய பயமுறுத்தல் அவனுக்கு வந்தது. ஆனால் தாவீது என்ன சொல்லுகிறார் தெரியுமா? கர்த்தருடைய புயம் என்மேல் இருந்தது, கர்த்தருடைய கை அவனோடு உறுதியாக இருந்தது. சொல்லாமா? கர்த்தருடைய கை அவன் மேல் உறுதியாக இருந்தபடினாலே 22 வசனம் சொல்லுகிறது, சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. சொல்லாமா? நாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. சத்துரு அவனை பயப்படுத்த முடியாது, சத்துருக்கள் அவனை தோற்கடிக்க முடியாது. ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் தாவீதை போல பல நெருக்கடிகள் வர வாய்ப்புகள் உண்டு. சொல்லாமா? நான் தெரிந்து கொள்ளப்பட்டதுனால, அபிஷேகம் பண்ணப்பட்டதுனால, நம்ம சபையில மெம்பரா இருக்கிறபடினால என் மேலே சத்துரு தொட வாய்ப்பில்லை என்று யாரும் சொல்லிக் கொள்ள முடியாது. சொல்லாமா? தேவனை தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்திற்கு தான் அதிகமான உபத்திரவங்களை தேவன் அனுமதிப்பார். சொல்லாமா? தேவன் அனுமதிக்கிறதை காட்டிலும் அதிகமான போர், அதிகமான யுத்தங்கள், அதிகமான பிரச்சனைகள், அதிகமான போராட்டத்தை யார் அதிகமாய் சந்திக்கிறார்கள் தெரியுமா? ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிறவர்களே. அல்லேலூயா! ஆண்டவரை அதிகமாய் யார் நேசிக்கிறார்களோ, அந்த சபை கூடி வருதலை யார் அதிகமாய் வாஞ்சிக்கிறார்களோ, ஆண்டவரோடு கூட அதிகமான நெருக்கத்தில் யார் இருக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் தாவீதை போல் நெருக்கங்கள் வரும், பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும். அந்த நேரங்களில் நான் தோல்வி ஒப்புக்கொள்ளக்கூடாது. நானும் நீங்களும் பயந்து நிற்கக்கூடாது. பயம் என்பது எங்கள் அகராதிலே இல்லை என்று சொல்ல வேண்டும். என் பாஸ்டர் எப்படி சொல்றீங்க? என் சோதனை கேள்விப்பட்டீங்கன்னா, என் பிரச்சனையை நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா, என் உபத்திரவத்தை நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா, அவன் கண்கள் கலங்காமல் இருக்காது, பயம் என்னை சூழாமல் இருக்காது, உபத்திரம் என்னை சூழாமல் இருக்காது அப்படின்னு சொல்ல தோணும். அல்லது சொல்லாமா? அதன் வழியாகத்தான் கர்த்தர் சில பாதைகளை உங்களுக்காக ஆயத்தப்பட்டு வைத்திருப்பார். சொல்லாமா? அதுபடியாகத்தான் கர்த்தர் உங்களுக்குரிய பாதையை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். சொல்லாமா? இங்க நாம் வாசிக்கிறோம், என் தாசனாகிய தாவீதை கண்டேன். சொல்லாமா? அவனை ஆண்டவர் செலக்ட் பண்ணுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. சவுல் கழுதையை தேடி போனான். கழுதையை தேடி போகும்போது திரும்பி வரும்போது ராஜாவாய் வருகிறான். கழுதையை தேடி போனவனுக்கு கிடைத்த
மகுடத்தை பாருங்கள். சொல்லாமா? யார் இந்த காலத்திலே கழுதையை பின்னாடி மேய்த்துக் கொண்டிருக்கிற, மாடுகளுக்கு பின்னாக மேய்த்துக் கொண்டிருக்கிற மேய்ப்பவர்களாக இருக்கிற, அல்லது ஒரு கூலி வேலை செய்து கொண்டிருக்கிற, அற்ப வேலை செய்து கொண்டிருக்கிற யார் ராஜாவாய் மாற கனவு காண்பது? சொல்லாமா? யாருக்கு அந்த கனவு வரும்? யார் இந்த கனவை பார்ப்பா? என் தலையில கிரீடம் சூட்டப்பட்டிருக்கும், செங்கோலின் கையில் கொடுக்கப்பட்டிருக்கும், நான் ராஜ வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு அவன் யூதாவின் கோத்திரத்தை நியாயம் தீர்ப்பேன் என்று யாரு கனவு காண்பார்? ஆலமரத்தின் மூட்டிலையும் புளிய மரத்துடைய மரத்தின் மூட்டிலை படுத்துக் கொண்டு எனக்கு அடுத்த வேலைக்கான உணவுக்காக, அடுத்த நாளுக்கான வருமானத்திற்காக, அடுத்த நாளுக்கான வாய்ப்பை தேடிக் கொண்டிருக்கிற மனிதன் எப்படி யூதா தேசத்தின் ராஜாவால் கனவு காண முடியும்? அல்லேலூயா சொல்லாமா? இன்று நான் உங்களை பார்க்க சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை கண்டு கொண்டால் நீங்கள் இருக்கிற பொசிஷனை கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் இருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். இந்த சூழ்நிலையை பார்த்து நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? பயந்து போக வேண்டாம். இந்த சூழ்நிலைகளை பார்த்து தோல்வியை ஒப்புக்கொள்ளவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமா? நான் இருக்கிற இந்த சூழ்நிலையை பார்த்து தோல்வி எனக்குரியதுதான் என்று செலப்படக்கூடாது. அல்லேலூயா. தாவீது எப்போதும் கனவு காண மாட்டான், எப்போதும் அதை குறித்து எண்ணவே மாட்டான். ஆனால் ஒரு நாள் சவுல் சாமுவேலுடைய வருகையை அலட்சியம் பண்ணினபடியா இருக்கிறீர்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணினவனுக்கு விரோதமாய் சவுல் சில அலட்சிய காரியங்களை செய்ய தொடங்கின உடனே சாமுவேல் வந்தவுடன் அங்க என்ன நடந்தது? பலி நடந்தது. சொல்லாமா? ஆராதனை முடிந்தது. சர்வாங்க தகன பலி முடிந்தது. ஸ்தோத்திர பலி முடிந்தது. எல்லாம் முடிந்ததோடு ஜனங்கள் சிதறி விடுவார்களே என்ற ஒரு பயத்தில் சவுல் என்ன செய்தான்? சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்லை, என்ன அபிஷேகம் பண்ணின சாமுவேல் வருகிற வரைக்கும் இந்த பந்தி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தால் சவுளுடைய ராஜ பதவி போகாது. சொல்லாமா? அப்போது ராஜா பிரமாணம் உடைக்கப்பட்டது, நியாயங்கள் உடைக்கப்பட்டது. ராஜாவுடைய பதவி பறி போனது. காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார், வருடங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார். ஜனங்கள் சாமுவேலை பார்த்து கேட்கிறார், எங்களுக்கு ஒரு ராஜா வெளிப்பட வேண்டும், எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்கிறார். அல்லேலூயா சொல்லாமே? அந்த ராஜா வேண்டும் என்று கேட்கும் போதுதான் என் ஆண்டவராகிய தேவன் சாமுவேலை பார்த்து சொல்லுகிறார், நீ ஒரு கிராமத்திற்கு போ, அங்கே ஈசாயின் மகன் ஒருவன் ராஜாவாக நான் கண்டேன் என்று சொல்லுகிறார். சொல்லாமா? ஒரு மகன், அந்த ஈசாயின் குடும்பத்தில் ஒரு மகனை நான் ராஜாவாக கண்டுகொண்டேன் என்று சொன்னான். அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஈசாயின் வீட்டுக்கு யார் போகிறார்? சாமுவேல் போகிறார். அங்கே ஆடல் பாடல் நடக்கிறது, கொண்டாட்டம் நடக்கிறது, விருந்து சாலை உண்டாகிறது, எல்லாரும் பரிப்பு உண்டாகிறது. அந்த பண்டிகை நேரத்திலே ராஜாவை அபிஷேகம் பண்ணுவதற்கு சாமுவேல் தைல குப்பியுமாக முன்னாடி நிற்கும் பொழுது 1, 2, 3 என்று அவர்களுடைய மகன்கள் முன்னாடி வருகிறார்கள். இந்த பகுதி எடுத்த வாசியை பார்க்கலாம். ஒரு மனிதன் முன்னாடி வருகிறான். அவனுக்கு முன்பாக சாமுவேல் நின்று கொண்டு, இவன் தானோ இஸ்ரவேலை ஆள போகிற ராஜாவா இருப்பானோ என்று சொல்லி தைலம் குப்பியை திறக்கிற நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் அல்ல, இவன் அல்ல. அவர்கள் வந்தபோது எலியாவை பார்த்து, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுகிறவன் இவன் தானோ என்று, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் உன்னை இவன் என்ன செய்தேன்? புறக்கணித்தேன். போதும். அல்லேலூயா சொல்லாமா? சாமுவேல்
அவன் மேல கை வைக்க போகும்போது, அபிஷேகம் பண்ண போகும்போது ஆண்டவர் அவனை தடுக்கிறார். நீ அவனுடைய சரீர வளர்ச்சியும் அவனுடைய பலத்தை நீ பார்த்துக் கொண்டு இவன் தான் ராஜாவாக இருப்பானோ என்று சொல்லி அபிஷேகம் பண்ண போகிறார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இவன் அல்ல. அல்ல சொல்லாமா? நான் முகத்தை பார்க்கவில்லை, நான் அவன் சரீரத்தை பார்க்கவில்லை, நான் முகத்தின் ஐஸ்வர்யத்தை பார்க்கவில்லை, இருதயத்தின் ஆழத்தை பார்க்கிற தேவன். இருக்கிறீங்களா? உங்கள் இருதயத்தின் ஆழம் எப்படி இருப்பதை தேவன் அறிந்து கொண்டிருக்கிறார். உங்கள் இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் ஆண்டவருக்கு உகந்தவர்கள் என்பதை தேவன் நம்முடைய முகத்தை வைத்து பார்க்க மாட்டார், நம்முடைய நடையை வைத்து பார்க்க மாட்டார், நம்முடைய சரீர வளர்ச்சியை பார்த்து செலக்ட் பண்ண மாட்டார். உங்களுடைய உள்ளம் தேவன் பால் பொங்கி வழிகிறது என்றால் அவர் உங்களை செலக்ட் பண்ணுவார். தேவனுக்காக யார் காத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அவரை ஆண்டவர் தெரிந்து கொள்வார், அவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்வார். சொல்லவே அவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்வார். அவர்களுடைய கண்கள் கர்த்தர் மேல் படும், கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் படும். நான் உன்னை அழைத்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லாமா? நான் உன்னை பேர் சொல்லி அழைத்த தேவன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லாமா? நீங்கள் ஆண்டவருடைய திட்டத்திற்குள் இருப்பீர்கள் என்றால் உங்களைத்தான் அவர் பேர் சொல்லி அழைத்தார். அல்லேலூயா சொல்லாமா? அழைக்கிறவர் மாத்திரமல்ல, உங்களை ஒரு பொசிஷனுக்காக அபிஷேகம் பண்ணுவார், அபிஷேகம் பண்ணுவார். அந்த அபிஷேக தைலம் உங்கள் சிரசின் மேல் இறங்கி வரும். ஆமென். அல்லேலூயா சொல்லாமா? இதே சங்கீத கர்த்தாவே தாவீது சொல்லுகிறான், 23ஆம் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். எப்படி அபிஷேகம் பண்ணுவார்? என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, அல்லேலூயா, சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். அல்லேலூயா சொல்லாமா? அபிஷேகத்தை சாதாரணமாக எடைப்படக்கூடாது. அபிஷேகத்தை என்ன செய்யக்கூடாது? சாதாரணமாக எடைப்படக்கூடாது. அந்த அபிஷேகம் நமக்குள் இருக்கிற வரைக்கும் சத்துருக்கள் நம்ம நெருங்க முடியாது. சொல்லாமா? பிசாசுகள் நம்ம நெருங்க முடியாது, அசுத்த ஆவிகள் நம்ம நெருங்க முடியாது, அந்தகார வல்லமைகள் நம்ம நெருங்க முடியாது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? அந்த அபிஷேகம் எனக்கு வேண்டும் என்று தேவ சமூகத்திலே காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் மேல் அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றுவார். அல்லேலூயா சொல்லாமா? அந்த காத்திருக்கிறவர்கள் மேல அந்த அபிஷேகம் இறங்கி வரும். அல்லேலூயா சொல்லாமா? தாவீது அதை நினைத்து பார்க்கவே இல்லை. ஆண்டவரை துதிப்பதுதான் அவருடைய வேலை, ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பார். ஒரு நாள் அந்த அபிஷேக தைலமே அவனை தேடி வருகிறது. இருக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லாமா? நீங்கள் நினையாத நேரங்களிலே கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணுவார். அல்லேலூயா சொல்லாமா? இந்த ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறது எதற்கென்று சொன்னால் ஒரு பொசிஷனுக்காக, ராஜாவால், மூப்பர்களால், மந்திரிகளால், அதிகாரிகளால், அல்லேலூயா சொல்லாமா, பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருப்பதற்காக அன்றைக்கு தைலக்குப்பி அபிஷேகம் முக்கியமாயிருந்தது. அல்லேலூயா. இன்றைக்கும் தேவன் உங்களை உன்னதமான பணிக்காக, உன்னதமான வேலைக்காக, அல்லேலூயா சொல்லாமா, சுவிசேஷ பாத்திரங்களாக, ஆண்டவருடைய ஆத்துமாக்களை அறுவடை செய்யும் பாத்திரங்களாக உங்களை மாற்றுவதற்கு உங்களை தேடிக்கொண்டே இருக்கிறார். என் கண்கள் உன்னை தேடிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? நான் தேடின மனிதனை கண்டுபிடித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? தாவீதை பார்த்த உடனே ஆண்டவருடைய முகத்தில் என்ன தெரிந்தது தெரியுமா? என்ன வெளிச்சம் தெரிந்தது தெரியுமா? நான் தேடி கொண்டிருந்த பாத்திரத்தை கண்டுபிடித்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? நீங்கள் தேடி கொண்டிருக்கிற சில காரியங்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக தென்படும் போது உங்களுடைய ஃபேஸ் எப்படி இருக்கும்? உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? உங்கள் சிந்தனைகள் எப்படி இருக்கும்? நான் எதிர்பார்த்ததை கண்டுகொண்டேன். அல்லேலூயா சொல்லாமா? நான் எதிர்பார்த்ததை, நான் எனக்கு தேடினதை கண்டுபிடித்தேன். ஒரு ஸ்திரீ சொல்லுகிறார், திருமணமாகிவிட்டது, திருமணம் எனக்கு எங்கேஜ்மென்ட் முடிந்து விட்டது, சம்பந்தம் பேசிவிட்டு போய்விட்டார்கள்,
ஆனால் என் கரத்திலே 10 வெள்ளிக்காசை என் கரத்திலே கொடுத்து விட்டு அவர் மணவாளன் போய்விட்டான், வீட்டுக்கு போய்விட்டான். திருமண நாள் வரும்போது இந்த 10 வெள்ளிக்காசை என்ன செய்ய வேண்டும்? அந்த மணவாளனுடைய கையிலே ஒப்படைக்க வேண்டும். அந்த மகள் என்ன செய்தார்? மேச்சையுமே வைத்திருந்ததுனால ஏதோ ஒரு முறையில் அந்த ஒரு வெள்ளிக்காசு என்ன செய்தது? தவறி போனது. அல்லேலூயா. தவறி போனதுனால மீத 9 வெள்ளிக்காசை கையில் வைத்துக் கொண்டு, ஆண்டவரே என் எஜமானன் வருவார், என் மணவாளன் வருவார், நாம் திருமண பந்தம் செய்யக்கூடிய மணவாளன் என்னை தேடி வருவார், இத்தனை தேதி இத்தனை நாள் எனக்கு திருமணம் நடக்க போகிறது. அல்லேலூயா. அந்த திருமணத்தில் அந்த முகத்த மேலையில் நான் உட்காரும் போது, மணவாளனோடு கூட உட்காரும் போது அவன் கரத்தை நீட்டுவார். நான் ஒப்படைத்த 10 வெள்ளிக்காசு எங்கே என்று கேட்கும் போது என்னிடத்தில் 9 தான் இருக்கிறது, 10வது வெள்ளிக்காசு என் கரத்தில் இல்லை. அன்று அப்படி ஏதாவது வெள்ளிக்காசு தொலைந்திருக்குமானால் அந்த மேரேஜ் ரிஜெக்ட் பண்ணப்படும். அல்லேலூயா சொல்லாமா? மேரேஜ் தள்ளி போடப்படும். அவமானத்தோடு அந்த குடும்பம் அவை நின்று கொண்டிருக்க வேண்டும். அவமானத்திலே அவர்கள் நின்று கொண்டிருக்கிற சூழ்நிலை தான் ஆண்டவர் அந்த மகள் அந்த சூழ்நிலை எனக்கு வரக்கூடாது என்று சொல்லி வீட்டை பெருக்குகிறார். அல்லேலூயா சொல்லாமா? அவன் ஸ்ரீமாரனா வீட்டை பெருக்குகிறார், கட்டில்கடியில பெருக்குகிறார், வீடு வாசலை பெருக்குகிறார். எல்லா பக்கமும் பெருக்கி கொண்டிருக்கும் போது அவள் மேஜையின் அடியில் ஓரத்திலே அந்த வெள்ளிக்காசு கிடைப்பதை கண்டு அவள் சொல்லுகிறார், நான் அதை கண்டுபிடித்தேன். அல்லேலூயா சொல்லாமா? நான் அதை கண்டுபிடித்தேன். இன்றைக்கும் தேவனாகிய கர்த்தர் பல்லாயிரக்கணக்கான ஜனங்களை தேடிக்கொண்டே இருக்கிறார். தன்னுடைய வேலைக்காக, தன்னுடைய வாதத்தை சுமக்கும்படியாக, தன்னுடைய ஆத்தும அறுவடைக்காக, தன்னுடைய தேவையை சந்திக்கும்படியாக, அவருடைய சித்தத்தை இந்த பூலோகத்தில் அறிவிக்கும்படியாக உங்களை தவிர வேற யாரையும் அவர் தேடவில்லை. அல்லேலூயா சொல்லாமா? உங்களை தவிர அவர் வேற யாரையும் அவர் தேடவில்லை. நீங்கள் கண்டுபிடிக்கப்படுகிறீர்கள். உங்களை ஆண்டவர் செலக்ட் பண்ணுகிறார், உங்களை தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளும்படியாக இந்த இடத்துல வெளிப்படுகிறார். அநேக பாயிண்ட் முன்னாடி இருக்கும்போது இந்த வார்த்தையை கர்த்தர் நிறுத்தி வைத்து உங்களை பேச சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லாமா? உங்களோடு பேச சொல்லுகிறார். நான் உங்களை கண்டுபிடித்தேன். அல்லேலூயா சொல்லாமா? அவர்களை கண்டுபிடித்து உங்களை அபிஷேகம் பண்ண போகிறார். உங்கள் மேல் அபிஷேக தைலத்தை ஊற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவரே என் மேல உங்கள் அபிஷேகம் இறங்கி வரட்டும்யா, இந்த அபிஷேக தைலம் என் மேல ஊற்றும் ஆண்டவரே. பாழாய் கிடக்கிற நிலங்கள் வயல் நிலமாய் மாறட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வறண்ட நிலங்கள் வயல் நிலமாய் மாறட்டும். என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. என்னை யார் சொல்ல முடியும்? என்னை பயன்படுத்துங்க அப்பா. உம்முடைய வேலைக்காக என்னை பயன்படுத்தும் அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணுவார், நம்மை தெரிந்து கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டு தாவீதுக்கு விரோதமாக எழும்பின பாத்திரங்களை தான் நாம் தியானிக்க போகிறோம். 20வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த ஸ்தலத்தில் என்னுடைய பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் கை அவனோடு கூட உறுதியாக இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். அல்லேலூயா சொல்லாமா? அபிஷேகம் பண்ணினவனோடு கூட அவருடைய கை உறுதியாக இருக்கும், அவருடைய புயம் அவனை பலப்படுத்தும். சத்துரு அவனை என்ன செய்வதில்லை? நெருக்குவதில்லை. அல்லேலூயா சொல்லாமா? நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. அல்லேலூயா சொல்லாமா? சத்துரு அவனை என்ன செய்வதில்லை? ஒடுக்குவதில்லை. மலையாளத்தில் வாசித்தோம், சத்துரு அவனை தோற்பிக்கையில்லார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? சத்துருக்கள் அவனை தோல்வியடைய பண்ண முடியாது. வாசிங்கள் 1 சாமுவேல் புத்தகம் 30வது அதிகாரம் உடைய கீழே வசனங்களை வாசிக்க கேட்போம். வாசிங்கள் 30வது அதிகாரம் 1 சாமுவேல் புத்தகம் 30வது அதிகாரம் 11வது வசனம். தாவீது அவரை நோக்கி, நீ யாருடையவர்? நீ யாருடையவர்? நீ எங்கிருந்து கேட்டதற்கு அவர், நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய
உரையாண்டார். ஆ, 3 நாளைக்கு முன் 3 நாளைக்கு முன் நான் தியானப்பட்ட போது ஆ, என் எஜமான் என்னை கைவிட்டார். எஜமானன் என்னை கைவிட்டான். நான் லேவியருடைய தென்புறத்தின் மேலும் யூதாவுடைய எல்லையின் மேலும் லேவியருடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் போதும். அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. சத்துருடைய படையிலிருந்து ஒரு மனிதன் தப்புவிக்கப்பட்டு ஓடோடி வருகிறான். ஓடோடி வரும்போது தாவீதின் வேலைக்காரன் அவனை கண்டு அவனை பக்கத்திற்கு அழைத்துக் கொண்டு வந்தார்கள். தாவீதினிடத்திலே அழைத்துக் கொண்டு வந்தார்கள். தாவீது அவனை விசாரிக்கிறான். நீ யார் என்று சொல்லி கேட்கும்போது அமலேக்கியருடைய படைகளின் ஒருவனாகிய மனிதன் என்று சொல்கிறான். அல்லேலூயா. அந்த அமலேக்கியர்கள் யார் என்று சொன்னால் தாவீதுடைய சொந்த தேசமாக இருக்கிற சிக்லாகிலே அவர்கள் என்ன செய்தார்கள்? கொள்ளையடிக்கும்படியாக வந்தவர்கள். இருக்கிறீங்களா? சொல்லாமா? சிக்லாகை முற்றுகை போடும்படியாக அமலேக்கியர்களும் அமலேக்கியருடைய கூட்டத்தார்களும் ஒரு இரவோடு இறங்கி வந்து அந்த சிக்லாகை கொள்ளையடித்தது மாத்திரமல்லாமல் அந்த தேசத்தை சுட்டெரித்து விட்டார்கள். அக்கினியினால் அவன் என்ன செய்தார்கள்? சுட்டெரித்து விட்டார்கள். அந்த தேசமே கருகி போய் போனது. அல்லேலூயா சொல்லாமா? நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆமென் ஆமென். ஒரு இடத்துல பாம்பு வெடித்ததுனால அந்த ராஜ்யத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பாம்பு வெடித்ததினால் இன்று வரைக்கும் அந்த பிள்ளைகள் பிறக்கும் போது என்ன செய்கிறார்கள்? ஊனமாகவே அவன் கண் இல்லாதவன், கால் இல்லாமல், சமீபத்தில் பார்த்தேன் நெஞ்சுக்கு மேல ஒரு கால் முளைத்திருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா சொல்லாமா? அது எந்த ராஜ்யம்? ஜப்பான். ஜப்பானுக்கு நேராக யுத்தம் படையெடுத்த போது அன்றைக்கு அவர்கள் விட்ட அந்த அணு ஆயுதத்தினுடைய தாக்கத்தின் நிமித்தமாக இன்றைக்கு கூட அதில் என்ன செய்யவில்லை? அவர்கள் மீண்டு வரவில்லை. ஒரு இயல்பு நிலைக்கு இன்றைக்கு கூட பல வருடங்களுக்கு முன்பாக நடந்த அந்த யுத்தத்தின் அந்த தாக்குதல் இன்றைக்கு வரை என்ன செய்யவில்லை? மாறுதல் வரவில்லை. ஏன் சொல்லுகிறேன் என்றால் தாவீது இருந்த ஊர்லையும் இப்படி ஒரு தீக்கிரையாக்கப்பட்ட அந்த ஊரை நினைத்து வாசிக்கிற வசனத்தை 1 சாமுவேல் புத்தகம் 30ஆம் அதிகாரம் கீழே வசனங்களை வாசிங்கள். 1 முதல். தாவீது அவனை நோக்கி 1 முதல் வாசிங்கள். 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேர்கிறதற்குள்ளே அமலேக்கியர்கள் தென்புறத்து சீமை மேலும் சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அவங்க ஸ்திரீகளையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரை கொன்று போடாமல் தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷர்களும் அந்த பட்டணத்துக்கு வந்தபோது இதோ அந்த அக்கினியால் சுட்டெரிக்கப்படுவதை கண்டு தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களுக்கு பலனில்லாமல் போக மட்டும் சத்தமாய் அழுதார்கள். சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். சொல்லாமா? தாவீது ராஜாவா இருந்த நாட்களிலே அவர் தேசத்தில் ஒரு பகுதியாகிய சிக்லாகு என்ன செய்யப்படுகிறது? அமலேக்கியர்களினால் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. சொல்லாமா? தீக்கிரையாக்கப்பட்ட நிமித்தமாக இது தாவீதின் உடைமைகள் மாத்திரமல்ல, அவருடைய படை தளபதிகளுடைய எல்லா உடைமைகளும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. அவை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? இதை பார்த்த உடனே தாவீது மிகவும் அழுது தனக்கு பலனில்லாத மட்டும் என்ன செய்தான்?
அழ ஆரம்பித்தான். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? இதுதான் அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு நெருக்கத்தை கொடுத்த சத்துருக்களுடைய ஆயுதமாய் மாறினது. அல்லேலூயா சொல்லாமா? தேசமே சுட்டரிக்கப்பட்டு விட்டது. ஒரு தேசம் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது மீண்டு வருகிறதற்கு பல காலங்கள் ஆகும். அல்லேலூயா, பல காலங்கள் ஆகும். ஒரு கொரோனா வந்த நிமித்தமாக 1.5 வருடங்கள் நாம் எல்லாரும் அவஸ்தைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லாமா? 1.5 வருடம் அதனுடைய பாதிப்பை நாம் அடைந்திருக்கிறோம். அதே போலதான் தாவீது சொல்லுகிறான், இந்த சிக்லா இப்போது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது, கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. மனைவி, பிள்ளைகள், உடைமைகள், ஆடு மாடுகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? இதை பார்த்த உடனே தாவீது அந்த இடத்திலேயே மண்டி போட்டு, வேதம் நம்ம கீழே உள்ள வசனங்களை வாசித்தீர்களானால் அந்த சாம்பல் புழுதிலேயே, அல்லேலூயா, சுட்டரிக்கப்பட்ட அந்த சாம்பல் புழுதிலேயே படுத்து கிடந்து பலனில்லாமல் போக மட்டும் அழத் தொடங்கினார். அல்லேலூயா சொல்லாமா? இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை நினைத்து நீங்கள், ஆண்டவரே நான் அழுது 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 எனக்கு பலன் இல்லையப்பா, இனி அழுவதற்கு பலனே இல்லை தகப்பனே என்று பெருமூச்சு விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் எந்த காரியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தின் மேல ஆண்டவர் இன்றைக்கு வெளிப்பட போகிறார். அல்லேலூயா சொல்லாமா? அந்த காரியத்தின் மேல் ஆண்டவருடைய கரம் இன்றைக்கு ஆளுகை செய்ய போகிறது. சத்துரு தோற்கடிக்க நினைத்தார். தாவீதின் வாழ்க்கை இதோடு முடிந்து போனது. அவனுடைய மனைவி கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறார், பிள்ளைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறார்கள், உடைமைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. அவன் குடியிருக்கிற அந்த பட்டணம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அந்த பட்டணம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. இது கேள்விப்பட்டவுடனே தாவீதுடைய படைகள் எல்லாரும் என்ன செய்தார்கள் தெரியுமா? தாவீது தான் இதற்கு முக்கியமான காரணம் என்று சொல்லி அவனுக்கு நேராக கல்லெறியும்படியாக அவன் கல்களை கரத்தில் எடுத்தார்கள். கல்லெறியும்படியாக நிற்கிறார்கள். இவனை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லுகிறார். எல்லா பக்கமும் நெருக்கம் அவனை சூழ்ந்த போது அவர் என்ன செய்தார் தெரியுமா? ஆயுதத்தை கையில் எடுக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமா? தன் படைகளை ஒன்று திரட்டவில்லை. தன் படைகளை ஒன்று திரட்டி ஆயுதத்தை கரத்தில் எடுத்து மீண்டும் அமலேக்கிற்கு விரோதமாக யுத்தம் செய்ய போகவில்லை. அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவன் ஏபோத்தை தரித்துக் கொண்டு ஆண்டவர்களே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். வாசிங்க வசனம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. தாவீது அமலேக்கியனின் குமாரனாகிய அபியாத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியாத்தார் ஏபோத்தை தாவீதிடத்தில் கொண்டு வந்தார். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடரலாமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டார். போதும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. தாவீது அந்த ஏபோத்தை கொண்டு வர சொன்னார். ஜெபம் செய்வதற்காக தேவ சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை ஆனந்த தாவீது கொண்டு வந்தார். அந்த ஏபோத் என்றால் ஆசாரியர்கள் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக திறப்பிலே நிற்பதற்கு அணிந்து கொள்ளுகிற வஸ்திரத்தின் பெயர் தான் ஏபோத். அல்லேலூயா. அந்த வஸ்திரத்தின் மார்பு பகுதியிலே 12 கற்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. 12 ரத்தின கற்கள் டிசைனாக கலர் கலராக பதிக்கப்பட்டிருக்கும். அதிலே ஒவ்வொரு கோத்திரத்தினுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கும். அல்லேலூயா சொல்லாமா? 12 கோத்திரத்தினுடைய பெயர்களும் அந்த கற்களிலே பொறிக்கப்பட்டிருக்கும். ஏனென்றால் அந்த ஆசாரியர் 12 கோத்திரத்தினுடைய எல்லா தேவைகளை சொல்லி அந்த மரியாபரிசுத்த ஸ்தலத்திலே போகும்படியான ஒரு நியமம் அந்த இடத்துல இருந்தது. அல்லேலூயா சொல்லாமா? அந்த நியமம் அந்த இடத்துல இருந்தபடினாலே தாவீது சொல்லுகிறார், இப்போது எனக்கு அந்த ஏபோத்தை கொண்டு வாருங்கள். அந்த ஏபோத்தை அவர் தரித்துக் கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவரை நோக்கி கேட்கிறார், ஆண்டவரே நான் இந்த தண்டை பின்தொடரலாமா? அல்லேலூயா,
அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. பின்தொடரலாமா என்று கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், பின்தொடர்ந்து போ, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. நீ பின்தொடர்ந்து போ. ஆண்டவரை பார்த்தவன் கேட்டதினாலே ஆண்டவர் அவனுக்கு பதில் சொல்லுகிறார், பின்தொடர்ந்து போ, இப்போது எழுந்து போ, இப்போது புறப்பட்டு போ. அல்லேலூயா. நீ புறப்பட்டு போகும்போது நீ எதையெல்லாம் இழந்து போனாலும் அதெல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்வா, திரும்ப பெற்றுக் கொள்வா. இழந்த சகல நன்மைகளை இன்றைக்கு நீ என்ன செய்ய போகிறா? திரும்ப பெற்றுக் கொள்வா. எல்லா கண்களை மடைப்போம், எல்லா கண்களை மடைப்போம். திரும்ப பெற்றுக் கொள்வா. இழந்த சகல காரியங்களை திரும்ப பெற்றுக் கொள்வா. ஆமென். ஹalleluya, ஹalleluya. இவன் போகும்போது அமலேக்கர் எங்கே இருக்கிறார் என்று தெரியாது. இவன் போகும்போது அமலேக்கர் எங்கே பதுங்கி இருக்கிறார் என்று தெரியாது. ஆனாலும் ஆண்டவர் சொல்லிவிட்டதினாலே புறப்பட்டு போகிறான், புறப்பட்டு போகிறான். எந்த தேசத்தை அமே யுத்தம் செய்ய வேண்டும் என்று அவனுக்கு தெரியாது. நான் எந்த பகுதியால் போக வேண்டும் என்று அவனுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தரோ இவனுக்கு வாக்கு கொடுத்தபடினாலே சத்துருக்களிலிருந்து ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு, சத்துருக்களிலிருந்து ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு தாவீதுக்கு எதிராக புறப்பட்டு வர செய்தார். ஹalleluya. அவன் புறப்பட்டு வரும்போது தாவீதை பார்த்து சொல்லுகிறான், என் எஜமானனே, உங்கள் பட்டணத்தை தீக்கிரையாக்கப்பட்டவர்களை எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். நான் அவர்களை பார்த்திருக்கிறேன், அந்த படையோடு வேலை செய்திருக்கிறேன், அந்த படையோடு கூட இருந்திருக்கிறேன். இன்றைக்கு நீர் என் ஜீவனை எடுக்காமல் இருந்தால் அந்த காரியத்தை உமக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி அந்த வேலைக்காரன் தாவீதிடத்திலே அமலேக்கியர்கள் பதுங்கி இருக்கிறதை அறிவித்து விட்டார். அல்லேலூயா. அறிவித்து விட்டார். அந்த பதுங்கி இருக்கிற இடத்தை காண்பித்து விட்டார். தேவப்பிள்ளையே, நான் சொல்லட்டுமா? ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். அதே தாவீது அவன் அழுகிறதற்கு கூட பலனில்லாமல் ஒடுங்கி போன தாவீது சத்துருக்கள் பதுங்கி இருக்கிற இடத்தை ஆண்டவர் காண்பித்த போது ஒரு சாயங்காலம் முதல் மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் வெள்ளத்து வாங்கி விட்டார். பட்டயத்தினால் வீட்டினாலும் அந்த ஜனங்களை யுத்தம் செய்து இழந்து போன எல்லா உடைமைகளையும், மனைவி பிள்ளைகளை, அவன் தனக்குண்டான எல்லா ஆஸ்தி ஐஸ்வர்யங்களையும் தனக்கு பட்டணத்துக்கு எதிராக இழுத்துக் கொண்டு வந்தான், இழுத்துக் கொண்டு வந்தான். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையினாலும் இதை நமக்கு அடையாளப்படுத்துகிறார் தெரியுமா? நம்மை விட்டு போன எல்லா ஆசீர்வாதமும், நம்மை விட்டு போன எல்லா நன்மைகளும், நம்மை விட்டு போன எல்லா ஆசீர்வாதங்களையும் இனி பலன் இல்லையப்பா, இனி சம்பாதிக்க பலன் இல்லை ஆண்டவரே, இனி உழைக்க பலன் இல்லை ஆண்டவரே, இனி அவனை கண்டுகொள்ள எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, இனி ஆசீர்வதிக்கப்பட நான் என்ன செய்வேன்? ஹalleluya. அவன் இன்றும் ஆண்டவர் 80வது வயதில் இருக்கிற காலேபை பார்த்து சொல்லுகிறார், நீ அந்த பட்டணத்தை பிடிப்பாய். அந்த பட்டணத்தை நீ பிடிப்பாய். அந்த தேசம் கர்த்தருடையது, அந்த தேசம் கர்த்தருடையது, அந்த தேசம் என்னுடையது, அந்த தேசம் கர்த்தருடையது, அந்த பட்டணம் கர்த்தருடையது. நீ பிடித்துக் கொள்ளலாம், சகலத்தை திருப்பிக் கொள்ளலாம், சகலத்தை திருப்பிக் கொள்ளலாம். ஓ ஹalleluya. மாம்சம் பலவீனம் உள்ளதுதான், மாம்சம் பலவீனம் உள்ளதுதான். ஓ ஹalleluya. உனக்குள்ள ஆவி, அபிஷேகம், உனக்கு ஊட்டப்பட்ட அபிஷேகம், அக்னிமயமான வல்லமை உனக்கு இறங்கி வருகிறது. ஒரு பலனை கர்த்தர் கொடுக்கிறார், ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார், ஒரு பலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த பலன் போதும் என்று சொல்லுகிறார், இந்த பலன் போதும் என்று சொல்லுகிறார். நீ பீதியானவரை முறியடிக்க, அமலேக்கரை முறியடிக்க, சத்துருக்களை முறியடிக்க, உனக்கு விரோதமான சத்துருக்களை முறியடிப்பதற்கு இந்த மாம்ச பலன் போதான், இந்த மாம்ச ஐடியா போதான். கர்த்தருடைய அபிஷேகம் பண்ண வேண்டும், கர்த்தருடைய அபிஷேகம் மேல் இறங்கி வர வேண்டும், கர்த்தருடைய செலக்ட் பண்ண வேண்டும். நீ நான் தெரிந்து கொள்ளப்பட்ட என் தாசன் என்று சொல்ல வேண்டும். நான் தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீதே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஹalleluya. கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்டவனே பட்டணம் தீக்கிரையாக்கப்பட்டது, கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்டவனே தேசம் தீக்கிரையாக்கப்பட்டது, கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்டவனே குடும்பம் கொள்ளையடிக்கப்பட்டது. ஹalleluya. கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்டவனே குடும்பத்தின் பொருளாதாரம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. ஓ உங்கள்
என் வேலைக்காக ஜெபிக்கிறேன், என் தொழிலுக்காக ஜெபிக்கிறேன், என் வருமானத்திற்காக ஜெபிக்கிறேன். எத்தனை பேர் சொன்னீங்க? ஹalleluya. ஓ, என் பிள்ளைகளை எதிர்காலத்திற்காக ஜெபிக்கிறேன். நான் ஜெபித்து 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 எனக்கு பலன் இல்லையே, அழுகிறதற்கு பலன் இல்லையே, கண்ணீர் தாரை தாரையா ஊற்றப்பட்டிருந்த போதும் எனக்கு முடிவில்லையே. ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் ஜெபிங்க பார்க்கலாம், எல்லாரும் ஜெபிங்க, ஆண்டவரை நோக்கி ஜெபிங்க. எனக்கு பலன் இல்லையாப்பா, நான் பலன் இல்லாத மட்டும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன், புலம்பிக் கொண்டே இருக்கிறேன், அழுது கொண்டே இருக்கிறேன். தாவீதே, தாவீதை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், தாவீதே, நீ நெருக்கப்பட்ட போது எதை நீ ஆமென், ஓ ஹalleluya, ஹalleluya, எதை நீ ஆயத்தப்படுத்தி இருக்கிறாய், என்ன செலக்ட் பண்ணி இருக்கிறாய், உன்னுடைய ஆயுதம் எங்கே என்று கேட்கும்போது தாவீது சொல்லுகிறார், 7வது வசனம், ஆமென், 6வது வசனம், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகள் நிமித்தம் மனக்லேசத்தினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது கர்த்தரால் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டார். தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான், தைரியப்பட்டான், தன்னை ஆயத்தப்படுத்தினான். ஆண்டவரே சொல்லி கூப்பிட்டான், ஆண்டவருடைய சமூகத்திலே விழுந்தான். ஆண்டவர் அவனுக்கு பாதையை காண்பிக்கிறார், சத்துருக்கள் பதுங்கி இருக்கிற இடத்தை அவர் காண்பிக்கிறார். நம்மை பதுங்கி இருந்து கொண்டு, அவன் மறைந்திருந்து கொண்டு, நம் கண்களுக்கு மறைவாயிருந்து கொண்டு சத்துருக்கள் ஏவி விடுகிற மந்திரங்கள், வில்லி சூரியங்கள், செய்வனை கட்டுகள், மாந்திரீக வல்லமைகள், ஓ ஹalleluya, கோடாமிகளுடைய வல்லமைகள் மறைந்திருந்து கொண்டு நம்ம கண்களுக்கு தெரியாமலே மறைந்திருந்து செய்கிற எல்லா செய்வனின் ஆவிகளை இன்றைக்கு கர்த்தர் கண்களுக்கு முன்பாக காண்பிப்பார், கண்களுக்கு முன்பாக காண்பிப்பார். நீங்கள் அவைகளை பார்ப்பீர்கள், நீங்கள் அவைகளை பார்ப்பீர்கள். ஓ ஹalleluya, உங்களுக்கு நேரிடுகிறதை காண்பீர்கள், உங்களுக்கு நேரிடுகிற சத்துருடைய கிரியைகளை காண்பீர்கள். முறியடிப்போம், அவனை ஜெயிப்போம், உங்களுக்கு கர்த்தர் ஜெயிப்பார். தோல்வி ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பதில்லை, தோல்வி உங்களுக்குரிய அல்ல. கர்த்தர் உங்களை ஜெயிக்க போகிறார், ஜெயத்தை கொடுக்க போகிறார். அவனை சங்கீதம் 89 சங்கீதத்தில் வாசித்த அதே வசனத்தை மறுபடியும் நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். ஆமென். 20வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, 22வது வசனம், சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. ஹalleluya. நீ சத்துரு நம்மை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டான், ஒடுக்கவே மாட்டான், அவன் நெருக்கவே மாட்டான். தோல்வி என்பது நமக்கு இல்லை, ஜெயம் கர்த்தர் கொடுத்தார், வெற்றி நமக்கு கொடுத்தார். எல்லா கண்களையும் அடைப்போம். ஹalleluya, ஹalleluya. மகிமைப்படுத்தும், எல்லாம் ஜெபிப்போம், எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்கு உன்னை கொடுக்கப்பட்டிருக்கிறதாப்பா, இந்த வார்த்தை நிமித்தம் என்னோடு பேசியிருக்கிற ஆண்டவரே, நான் பலனடையட்டும் அப்பா.